நாம் சென்ற பதிவில் ஹம்ச உபனிஷத்தின் பற்றிய சில தகவல்களை நாம் அறிந்து கொண்டோம். இந்த ஹம்ச உபனிஷத் பார்வதி தேவிக்கு சிவபெருமான் உபதேசித்து பின்பு அது கௌதம முனிவருக்கு உபதேசிக்கப்பட்டது. சனத்குமாரர் அவருக்கு குருவாக இருந்து அதை உபதேசம் செய்தார் என்று நாம் பார்த்தோம். இந்த ஹம்சோபனிஷத் மூச்சோடு இணைந்த ஒரு தியான பயிற்சியாகும் என்பதையும் நாம் பார்த்தோம். ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு 21,600 தடவை மூச்சு வாங்கி விடுகிறான். ஸோ இந்த ஹம்ச தியானமும் 21,600 தடவை ஒரு மனிதன் மூச்சோடு சேர்த்து செய்ய முடியும் என்று இதை சொல்லுகின்றது. இந்த ஹம்ச பயிற்சியை அல்லது இந்த சோகம் என்ற அந்த பயிற்சியை யார் செய்ய வேண்டும் என்றால் பிரம்மச்சாரிகள் அல்லது பிரம்மனை அடைய விரும்பும் ஆசையை அடக்கி வைத்திருப்பவர்கள் இந்த ஹம்ச தியானத்தை செய்யலாம் என்று சொல்லப்படுகிறது. அவர்கள் ஒரு குருவிடம் இருந்து இதை கற்றுக்கொள்ளலாம் என்றும் சொல்லப்படுகிறது. ஸோ இந்த ஹம்ச தியானம் உடல் முழுவதும் அந்த சாதகனுடைய உடல் முழுவதும் பரவி இருக்கின்றது என்பதையும் நாம் பார்த்தோம். இந்த ஹம்ச தியானத்தை எப்படி செய்ய வேண்டும் என்ற ஒரு அறிவுரையும் இந்த ஹம்ச உபனிஷத் நமக்கு கூறுகின்றது. இந்த ஹம்ச தியானம் செய்பவர்கள் ஒரு நிலையான ஆசனத்தில் அமர்ந்து அவர்களுடைய பிராணனை மூலாதாரம், சுவாதிஷ்டானம் போன்ற அநாகதம், விசுத்தி, ஆக்ஞா சக்கரம் மூலமாக இந்த பிராணனை மேலே சென்று பிரம்மரந்திரத்திலே நிறுத்தி இந்த தியானத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. இந்த ஹம்ச தியானம் என்பது புத்தியை வாகனமாக கொண்டது. இந்த புத்தி 8 விதமான விருத்திகளை 8 விதமான வெவ்வேறு திசைகளில் செய்யக்கூடியது என்றும் சொல்லப்படுகிறது. அதாவது அதற்கு கிழக்கு பகுதி ஒரு மனிதன் நல்ல விஷயங்களை செய்ய வேண்டும், நல்ல செயல்களை செய்ய வேண்டும் என்ற உணர்வை கொடுக்கும். அவனுடைய அந்த புத்தியினுடைய தெற்கு பகுதி அவனுடைய தூக்கத்தையும் சோம்பேறித்தனத்தையும் தரும். வடக்கு பகுதி அவனுக்கு ஒரு குரூயல்டி, கெட்ட எண்ணங்களை கொடுக்கும். சவுத் வெஸ்டர்ன் அவனுக்கு பாவங்களை செய்ய வேண்டும் என்ற நிலையை கொடுக்கும். மேற்கு பக்கம் அவனுடைய சென்சுவல் ஃபீலிங்ஸை தூண்டிவிடும். நார்த் வெஸ்டர்ன் அவன் நடந்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற ஆசையை தூண்டும். இதே போல வடக்கு பக்கம் அவனுடைய காம இச்சைகளை தூண்டக்கூடியது. அதே மாதிரி அவனுடைய வடக்கு நார்த் ஈஸ்டர்ன் நிறைய பணம் சேர்க்கணும் என்ற எண்ணத்தை கொடுக்கக்கூடியது. ஸோ இந்த மாதிரி அந்த புத்தியினுடைய வெவ்வேறு கூறுகள் இந்த தியான பயிற்சி செய்யும் பொழுது உண்டாகும் என்று சொல்லப்படுகிறது. இந்த ஹம்ச தியானத்தை செய்யும் பொழுது உடலில் பலவிதமான சப்தங்கள் உண்டாகும் என்று சொல்லப்படுகிறது. அந்த ஹம்ச தியானத்தை தொடர்ந்து தியானம் 1 கோடி தடவை தியானம் செய்பவர்கள் 10 விதமான வித்தியாசமான ஒலிகளை உள்ளே கேட்பார்கள். முதலில் சினி என்ற அந்த சினிங்கிற சவுண்டு அவருடைய உள்ளத்தில் எழும். அவர் தொடர்ந்து அந்த தியானம் செய்யும் பொழுது சினி என்ற சவுண்டு கேட்கும். அடுத்தது ஒரு பெல் சவுண்டு, மணி சப்தம் அவருக்கு கேட்க ஆரம்பிக்கும். அதன் பிறகு அவர் முன்னேற ஒரு சங்கு சத்தம்,
கேட்கும். அதன் பிறகு அவருக்கு வீணையினுடைய நாதம் கேட்க ஆரம்பிக்கும். அதன் பிறகு அவர் அந்த தியானத்தில் முன்னேற முன்னேற தாளம், சிம்பல்ஸ், 2 விதமான சிம்பல்ஸ் மோதும் சத்தம் கேட்கும். அடுத்து 7ஆவதாக அவருக்கு புல்லாங்குழலுடைய இசை கேட்க ஆரம்பிக்கும். அதற்கு பிறகு பெரிய ட்ரம் ஒலிக்கும் சத்தம் கேட்கும். அதற்கப்புறம் தொடர்ந்து அவர் அந்த தியானத்தில் முன்னேற முன்னேற மிருதங்க சப்தம் கேட்க ஆரம்பிக்கும். கடைசியில் மேகங்கள் இடித்து கொள்ளும் ஒரு பேரிகை அல்லது பெரிய இடி, மேகங்கள் இடிக்கும் அந்த இடி சத்தம் அவருக்கு கேட்க ஆரம்பிக்கும். இதே மாதிரி அவருடைய உடலிலும் இந்த செய்ய செய்ய அவருடைய உடலிலும் சில மாற்றங்கள் உண்டாக ஆரம்பிக்கும் என்று சொல்லப்படுகிறது. அவைகள் என்னவென்று பார்ப்போம். அந்த காயத்ரி செய்ய செய்ய அவருடைய உடலில் பலவிதமான மாற்றங்கள். முதலில் அவருக்கு அந்த சப்தம், அந்த முதலில் அவருடைய உடலில் சினி சினி என்ற சிலிர்ப்பு உண்டாகும். பிறகு அடுத்ததாக அவருக்கு ஒரு உடல் பிரேக், அதாவது உடல் ஒரு வலி உண்டாகலாம். மூன்றாவதாக அவருக்கு உடலில் கடுமையான குச்சிகளால் அல்லது கருவிகளால் குத்தக்கூடிய ஒரு வலி உண்டாகலாம். அதற்கு பிறகு 4ஆவதாக அவருடைய தலை அசைய ஆரம்பிக்கும். 5ஆவதாக அவருடைய வாயில் நிறைய சலைவா, எச்சல் ஊற ஆரம்பிக்கும். அதற்கு பிறகு அவருடைய உள்ளே அவர் அமிர்தத்தை உணர அல்லது அமிர்தம் சுரக்க ஆரம்பிக்கும் என்று சொல்லப்படுகிறது. 7ஆவதாக அடுத்த பிறகு அவருக்கு அந்த தியான பயிற்சியில் அவர் முன்னேற 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 சில மறைவான, இந்த உலகத்தினருக்கு மறைவான விஷயங்கள் எல்லாம் தோன்ற ஆரம்பிக்கும். ஹிடன் திங்ஸ் எல்லாம் அவருக்கு தெரிய ஆரம்பிக்கும். கடைசியில் அவருக்கு இந்த பிரபஞ்சத்தில் உள்ள சக்தி ஒளியெல்லாம் அவருக்கு கேட்க ஆரம்பிக்கும். கடைசியாக அவருடைய உடல் பார்ப்பவருடைய கண்களுக்கு மறைந்து அல்லது அவருக்கு ஒரு மறைவு ஏற்பட்டு அவர் இறைவனுடைய நேத்திரத்தை பெறுவார். அந்த இறைவனுடைய நேத்திரத்தை அவர் பெறுவதனால் அவர் அந்த பரபிரம்ம நிலையை, இந்த ஆத்மாவானது பிரம்ம நிலையை அடையும் என்று சொல்லப்படுகிறது. ஸோ இந்த ஆகையால் இந்த மனது மறைந்தவுடன் அல்லது இந்த மனது அழிந்தவுடன் ஆத்ம பிரகாசம் உண்டாகிறது என்று சொல்லப்படுது. அங்கே அவருக்கு சங்கல்ப விகல்பம், அதாவது இந்த ஆசையின்மை, செய்வது செய்ய வேண்டாம் என்ற எண்ணங்கள் எல்லாம் மறைந்துவிடும் என்று சொல்லப்படுகிறது. அப்படி அந்த இரண்டும் அவருக்கு மறையும் பொழுது அவருக்கு பாவ புண்ணியங்களும் கழிந்து விடுகின்றன, அவைகள் எரிந்து விடுகின்றன என்று சொல்லப்படுகிறது. ஸோ அவர் பாவ புண்ணியங்கள் அழிந்து அந்த நிலையில் அவர் ஒரு சதாசிவ பிரம்மமாக, சதாசிவனாக, எங்கும் பரவியுள்ள ஒரு சக்தியாக அவர் பரிபூர்ணமாக பரிணமித்திருக்கின்றார். அந்த இறைவன் அவர் இறை சொரூபமாகவே எங்கும் எந்த விதமான ஸ்டெயின்லெஸ், எந்த விதமான கருப்பும் இல்லாமல் ஓம் என்ற மந்திர ஒளியாகவே அவர் ஆகி வருகிறார் என்று இந்த ஹம்ச தியானத்தின் பெருமையை இந்த உபனிஷத் மிக பிரபலமாக சொல்லப்படுகின்றது. ஸோ இந்த ஹம்ச தியானம் செய்யும் பொழுது அந்த மனிதன் அல்லது அந்த சாதகர் உயர்நிலைக்கு செல்ல செல்ல பலவிதமான சப்தங்களை உணர முடிகிறது. அதே சமயம் பலவிதமான உடல் மாற்றங்களிலும் இந்த ஹம்ச தியானம் அவரை கொண்டு போய் ஒரு சதாசிவ நிலையில், உயர்ந்த நிலையில் வைக்கின்றது என்பதை இந்த உபனிஷத் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம்.
ஹரி ஓம் தத் சத்.